கடந்த அக்டோபர் 31, 2024 அன்று சென்னை ஓட்டேரி காவல் நிலையத்தில் என் மீது பொய்யாக ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. அந்த பொய்யாக போடப்பட்ட எஃப்ஐஆர் சம்பந்தமாக அதிகாரிகளுக்கு மனு கொடுத்து அது காலதாமதம் ஆகினால அந்த ஆய்வாளர் P2 ஓட்டேரி இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத ஒரு காரணத்தினால எழும்பூர் 10வது நீதிமன்றத்தில் ஒரு எஃப்ஐஆர் டைரக்ஷன் மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தோம். அந்த மனுவானதுக்கு நேற்று ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஒரு திரு மாண்புமிகு நீதிபதி ரேவதி அம்மா அவர்கள் அந்த P2 ஓட்டேரி காவல் நிலைய சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் திரு ரமேஷ் மற்றும் காவலர்களான நிஜித் மற்றும் யுகேந்திரன் மற்றும் சில காவலர்கள் மீது உடனடியாக எந்த ஒரு பாரபட்சமின்றி இம்பார்ஷியல் என்கொயரி நடத்தி அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து 2 வாரத்திற்குள்ளே அதை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் இன்று உங்களுக்கு பத்திரிகை சங்கம் சந்திப்பு. அது அந்த வழக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சிறார்கள், அதாவது ஓட்டேரி காவல் நிலையத்தில் சிறார்களுக்கு பாலினை மாற்று அறுவை சிகிச்சை செய்ததில் அந்த வழக்கை நான் எடுத்து இலவச சட்ட உதவி மையத்தில் எடுத்து நான் அந்த வழக்கு நடத்தியிருந்தேன். அது சம்மந்தமாக காவல் ஆணையரை பார்த்து புகார் கொடுத்துருந்தேன். அந்த வழக்கானது அந்த சிறார்களை கூப்பிட்டு ஓட்டேரி காவல் நிலையத்திலே வைத்து மிரட்டுறாங்க. அந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜாக இருந்துச்சு. அது சம்மந்தமாக நான் ஒரு சில அந்த ஊடகங்களான குமுதம் போன்ற ஊடகங்களை பேசியிருந்தேன். அந்த வழக்கிலேருந்து என்னை வெளியே அந்த வழக்கை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் மெருன் வழக்கை பார்த்துட்டே இருந்ததுனால அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி நைட்டு மாதவரம் சென்று என்னுடைய தகப்பனாரை சந்தித்து விட்டு லீலா பேலஸ் ஹோட்டலுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது வழியிலே, அதாவது புளியந்தோப்பு லிமிட் அந்த ஓட்டேரி காவல் நிலையத்திற்கும் அந்த என்னை அவர்கள் கும்பலாக சூழ்ந்து என்னை பிடித்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த எஸ்ஓசியை டோட்டலாக வேறு ஒரு எஸ்ஓசியில் என்னை பிடிச்சி விசாரிக்கணும்னு சொல்லி என்னை கூட்டு போயிட்டு காவல் நிலையத்தில் வச்சு தகாத ஸ்டேஷன் வாசல்லே வச்சு நான் அசிங்கமாக பேசி அடித்து என் கூட இருந்த மற்றும் சில நபர்களையும் சேர்ந்து ஒரு குண்டுகட்டாக தூக்கி கொண்டு சென்று ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்தாங்க. அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்ததுக்கு காவல் நிலையத்திற்கு CCTV ஃபுட்டேஜ் கேட்டு கூட இன்னைக்கு டேட் வரைக்கும் தரல. அதுவும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அதுக்கும் நீதிமன்றத்தில் அந்த CCTV ஃபுட்டேஜை வந்து கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் ஆணை இருக்கிறது. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரே ஒன்றுக்கு காவல் நிலையத்தில் இருக்கிற அந்த CCTV ஃபுட்டேஜ் வந்து குறைஞ்சபட்சம் 18 மாதங்களாவது வைத்திருக்கணும் அப்படின்ற ஒரு ஆணை இருக்கிறது. அந்த ஆணையை பின்பற்றி நம்முடைய மாண்புமிகு சென்னை நீதிமன்றத்தில் இருக்க அமர்வு SM சுப்பிரமணியம் ஐயா ஜஸ்டிஸ் அவர்கள் கூட ஒரு ஆர்டர் வந்து ஒரு பிறப்பித்தார். 18 மாதங்கள் வைக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு 10 to 12 months ஆகுது அந்த CCTV ஃபுட்டேஜ் அனைத்து காவல் நிலையங்களிலும் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஆனால் கேட்டாங்களே, அங்கே வந்து DVD அந்த DVRல வந்து பேக்கப் இல்லை, அது வந்து ஒரு 20 days தான் பேக்கப் இருக்குது, அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பொய்யான தகவலை வந்து நீதிமன்றத்திலேயே அந்த காவல் ஆய்வாளர் வந்து கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட மேல் அதிகாரிகளுக்கு இந்த விஷயம் சென்று அடையக்கூடாதுன்றதில் மட்டும் அவர் தெளிவாக இருந்துக்கிட்டார். ஏன்னா இந்த வழக்கு போடப்பட்டதில் ரெஸ்பாண்டண்ட்டாக சேர்க்கப்பட்டதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையுடைய காவல் ஆணையாளர் அவர்களும் புளியந்தோப்பு DC அவர்களும் 2 பேரும் தான். அவங்க 2 பேருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் ரெஸ்பாண்டண்ட்டாக இல்லாமல் இவரே வந்து அவர்களுக்கு பதிலாக கவுண்டர் கொடுப்பார். கவுண்டர் கொடுத்துட்டு ஹையர் அஃபிஷியலுக்கு தெரியாமல் இருந்தார். அப்புறமா வந்து நீதிபதி அவர்கள் 10வது நீதிபதி அவர்கள் வந்து டைரெக்டாக அந்த கன்சர்ன் ஆஃபீஸர்ஸ்க்கு நோட்டீஸ் போட்டுட்டு மீதி இருக்க இவங்களை அக்யூஸ் பார்ட்டிஸாக இவங்ககிட்ட இருந்தும் கவுண்டர் கேட்டதுக்கு அப்புறமால தான் இந்த வழக்குடைய தீர்ப்பை போட்டிருக்காங்க. அவர்கள் மீது வந்து இந்த பார்ஷாலிட்டி பார்க்காம, ஆஃபீஸர்ஸ்னு சொல்லி பார்க்காம ஃபேர் என்கொயரி நடத்தணும். அவர்கள் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டு ஃபேர் என்கொயரி கண்டக்ட் பண்ணி 2 weeksக்குள்ளே அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை எக்மோர் 10th MM சப்மிட் பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. நன்றி.